श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावदि अध्यायं 111 श्लोकम्। आत्मा देहादिभिन्नोऽयं मिथ्याचेदं जगत्तयोः देहाध्यात्मत्वसत्यत्व धीर्विपर्यय भावना। ஆத்தியாத்மிக வாழ்க்கை அப்படி என்னாவே ரெண்டு முக்கியமான அம்சங்கள் அதில் புரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ், டிசர்வ் இட் and own it. அப்படின்னா பாரமார்த்திக சத்தியத்தனை பரமாத்மத்தனை அடையறதுக்கு தகுதி வளர்த்துக்கோ. யூ டிசர்வ் இட். அர்ஹத்தனை ஆயிடு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லோரும் அர்ஹத்தர்கள் ஆயிட்டோம். இல்லைன்னா பஞ்சதசி கேட்குற பாக்கியம், இல்லை சாஸ்திரம் கேட்குற பாக்கியம், குரு கிட்ட வர பாக்கியம், சத்சங்கத்தில் ஈடுபடுற பாக்கியமே ஏற்படாது. அதனால் we are deserve for it. ஆனால் இப்போ அடுத்த பாகம் அது ஓன் பண்ணிக்கிறதே, நம்மளுடைய சொந்தம் பண்ணிக்கிறதே. அந்த சொந்தம் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஞான நிஷ்டை. நேற்று வரைக்கும் பார்த்த இந்த விசாரணத்தில் இந்த ஞான நிஷ்டை అనేది பிரம்ம ஞானம் பற்றி கேட்குறோம், கிளாஸுக்கு வருவோம், படிக்கிறோம். ஆனால் கூட அநேக வருஷங்களுக்கு அப்புறம் கூட இன்னும் நமக்கு ஞான நிஷ்டை ஏற்பட்டால் திருடமான நம்பிக்கையோட அகம் பிரம்மாஸ்மி அனே பாவனை நமக்குள்ள அப்படி ஸ்திரமாக இருக்கணும். அப்படிப்பட்ட அபரோக்ஷமான ஸ்திரமான ஞானம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன தடம், அதுதான் விஷயம் பேசிகிட்ருக்கிறோம். 3 தடங்கள் சொல்லப்பட்டது. ஸ்ருதி அநேகமாக இருக்கிறதுனால அநேகத்தனை கேட்கும்போது கன்ஃபியூஷனு. அதுக்கு அநேகம் சொல்லலைப்பா ஸ்ருதி, நீ ஒழுங்காக மறுபடியும் சிரவணம் பண்ண வேண்டிய விதத்தில் பண்ணி நீ அது புரிஞ்சுக்கலாம், அந்த ஆப்ஸ்டிக்கல்னு தாண்டி வரலாம். அப்புறம் ரெண்டாவது அசம்பாவனா. நான் எப்படி இந்த லிமிட்டடாக இருக்கிற ஒரு சரீரமாக இருக்கிற ஒரு ஊரில் ஒரு இடத்துல ஒரு சின்ன சரீரத்தில் ஒரு மனிதனாக இருக்கிற ஜீவனாக நினச்சிட்ருக்கிற நான் எப்படி பிரம்மமாக முடியும், நானும் ஈஸ்வரன் எப்படி ஒன்று ஆக முடியும்னு இந்த ஒரு அசம்பாவனை. இது சம்பவம் இல்லை சார், சம்பவப்படுற விஷயம் இல்லை சுவாமி அனி சொல்கிறார். இந்த அசம்பாவனை தார்க்கிகபரமாக நியாயபத்தமாக லாஜிக்கலாக விசாரணை பண்ணி நீ தெரிஞ்சுக்கிட்டு அதையும் அந்த தடத்தினையும் நீ தாண்டி வரலாம். அப்புறம் 3வது முக்கியமாக நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணது விபரீத பாவனா. அதுதான் நேற்று 111 கூட மறுபடியும் இது எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னா, இதுதான் ரொம்ப நாள் என்ன அநேக ஜன்மங்களை கூட சாஸ்திரம் ஒரு பக்கம் சிரவணம் பண்ணிட்டு இருந்தால் கூட
ஏதோ ஒரு வாசனை அந்த தேகம் பற்றி அப்புறம் உலகம் பற்றி ஏதோ ஒரு ஆசை, அது சத்தியமாக நினச்சிட்டு இருந்தால் இது வந்து ரொம்ப 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 பலமான ஒரு பவர்ஃபுல்லான ஆப்ஸ்டிக்கிளாகவே நிற்கிறது. அதனால தான் இது பற்றி இங்கே வித்யாரண்ய சுவாமி பல ஸ்லோகங்கள் சொல்லி நமக்கு விவரித்து இதிலிருந்தையும் விடுவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த 111வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? நேற்று பார்த்தோம். இது இந்த ನಾನು అనేది வந்து அயம் ஆத்மா, எந்த ஆத்மான்னு சொல்கிறோமோ பிரம்மம்னு சொல்கிறோமோ அது வந்து தேகம் மனசு இந்திரியங்கள் இது எல்லாத்துக்கும் பின்னமாக இருக்கு. அதனால் ஜகத்தும் எதுவுமே நித்தியமாக சத்தியமாக இருக்கிறது இல்லை. ஸோ நித்தியமும் சத்தியமாக இல்லாத மித்யா ஜகத்துன்னு பார்த்து அதையும் நிஜமாக நினச்சிக்கிறது. ஸோ இது எல்லாத விபரிய பாவனானே சொல்லப்படுறது. இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக மாண்டூக்கிய உபனிஷத்துடைய மகா வாக்கியமான அதை நேராக எடுக்கலை, அப்படி பாதி அதில் இருக்கிற மாதிரி அயமாத்மா பிரம்மா இந்த மகா வாக்கியம் மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு சேர்ந்தது. அந்த மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கோ, அயம் ஆத்மா அந்த வரைக்கும் வந்துடுச்சு. ஆனால் பிரம்மமனை சொல்கிறதுக்கு பதிலாக தேகாதி பின்னம், தேகமும் முதலானதுக்கு வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ என்ன அது ஆயிருக்கும்? பிரம்மம் தான். ஸோ அயமாத்மா பிரம்மா. ஸோ இந்த ஸ்லோகத்தில் தேகாதி பின்னமனை ஆரம்பித்து அப்படி சொல்கிறார், அவ்வளோதான். ஸோ அப்போது இது மகா வாக்கியத்துக்கு சம்மந்தப்பட்டதாக எடுக்கும்போது ஜகத்து வந்து பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஜகத்து சத்தியமாக தோணுறது. ஸோ இது விபரிய பாவனா. இது எப்படி இருக்குமென்னு பகவத்கீதையிலோ பகவான் கிருஷ்ணர் நேற்றுக்கு இது சொல்லலை, ஜஸ்ட் அந்த ஸ்லோகத்தினை கொஞ்சமாக அதை பார்த்தோம். ஒரு இடத்துல பகவான் 5வது அத்தியாயத்தில் 4வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு, அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னம் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னாங்க, அவருடைய அவதார ரகசியம் பற்றி சொல்லும் போதும் இந்த மாறாமே ஆதாரமாக இருந்துட்டு மாறிக்கொண்டே விஷயங்களையும் காட்டுறது பார்க்குறோம். ஸோ மாறிக்கொண்டே இருக்கிற விஷயங்கள் மாறாமல் இருக்கிற பிரம்மம் மேலே சத்தியத்து மேலே காணப்படுறதுன்னா இங்கே ஒரு சந்தேகம் வரும். இது எப்படி மாறாமல் இருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது ரெண்டு எப்படி சேர்ந்து இருக்க முடியும், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து அதுக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தில் இல்லை, இது சைடு பாயிண்ட்டை பார்க்குறோம். பகவான் கிருஷ்ணர் சொன்ன இந்த ஸ்லோகம், பிறப்பே இல்லாத நான் பிறந்த மாதிரி காணப்படுறேன், நான் பிறந்தாச்சுன்றாங்க. ஏன்னா நான் அப்புறம் எனக்கு எந்த விகாரமும் எனக்குள்ளே இல்லைன்னா கூட அந்த விகாரங்கள் இருக்கிற மாதிரியும். ஸோ அஜோபி சன் அவ்யயாத்மா சன். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நான் தான் இந்த ஜகத்தின் உருவாக்குறதுக்கு காரணம் கர்த்தா அப்படின்னு சொல்லியும், நான் அகர்த்தா இருக்கிற எண்ணம் வந்து ஜகத் கர்த்தா ஜகத் உருவாக்குனவர் அப்படின்னு
இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அர்ஜுனா, ஆத்மா பிரம்மமான என்ன உள்ள இதெல்லாம் கல்பிக்கப்பட்டது. என்ன కల్పిக்கப்பட்டదనేది భగవానే சொல்கிறாரு. பிரகிருதி என்கிட்ட ஒரு சக்தி இருக்குது இந்த பிரம்மம்ல. பிரம்மமுடைய சக்தி தான் மாயா. மாயா கிட்ட ஒரு பிரகிருத்தினே ஒரு மெட்டீரியல் இருக்குது. மெட்டீரியல்னு காட்டுறது. அது வச்சுக்கிட்டு சம்பவாமி, என்னுடைய ஆத்ம மாயன்னா எனக்கு சொந்தமாக எனக்கிட்ட இருக்கிற என்னுடைய அந்தர்கத பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இருக்கிற மாயா, அதோடைய சக்தி பிரகிருத்தின்னு வச்சுட்டு சம்பவாமி, நான் பிறந்த மாதிரி வந்த மாதிரி இந்த மாதிரி అనేది முக்கியம். ஆஸ் இஃப் ஐ born, ஆஸ் இஃப் ஐ டுக் அவதாரா. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கனவுல பார்க்குற விஷயம் மாதிரி தான். கனவுல என்ன பார்த்தாலும் சரி, என்ன சத்தியமா? அப்போது மொத்தம் காணப்படுற ஜகத்தில் பகவானுடைய கனவு தான். பகவானுடைய கனவு. ஏன்னா டோட்டலாக சொல்லும் போது ஈஸ்வர் பிரம்மம்ல காணப்படுற ஒரு கனவு தான் இந்த நினைவு ஜகத்து. அதனால தான் மித்யா. இது ஒரு சாதகனை நித்தியம் நிரந்தரம் இது சிந்திச்சுட்டே இருந்து இது ஒரு கவச்சமாக வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் இந்த விபரீத பாவனை நம்மளை தாக்கிறதோ அது அப்பப்போ உடனே இந்த எனாலிசிஸ், இந்த விசாரணத்தினை பிரம்மாபியாசத்தினை பண்ணணும் அப்படின்னு சொல்லி 112வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறார் பாருங்கோ. இந்த 2 விதமான விபரீத பாவனைகளை நீங்கள் பிரம்மாபியாசம் ஏகாகிரமான சித்தத்தோட பிரம்மாபியாசம் பண்ண அதே நீக்கலாம் అనేది மறுபடியும் உறுதியாக சொல்கிறார். தத்வபாவனையா நஷ்யேத் சாதோ தேகாதிரிக்ததாம் ஆத்மனோ பாவயே தத்வித் மித்யாத்வம் ஜகதோ நிஷம். அப்போ என்ன பண்ணணும்? தத்துவபாவனையா. இந்த மேலே 2 விபரீத பாவனைகள் என்னது மறக்கக்கூடாது. சரீரம் நான், ஜகத்து சத்தியம். The world is different apart from me అనేది. இது இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக புரிஞ்சுக்குங்கோ, சுலபமாக புரிஞ்சுக்குங்கோ. என்னன்னா முதல் எமோஷ்னல்லி விபரீத பாவனை என்னது? நான் யாருக்கும் பிடிக்கலை, அப்புறம் என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு தான் நிறைய ப்ராப்ளம்ஸு, எனக்கு வாழ்க்கையில் நினச்சது எதுவுமே நடக்கலை, இப்படி சொல்லிட்டு இமோஷ்னல்லி என்னை யாரும் ஆதரவு பண்ண மாட்டுறாங்க, அன்பை பார்க்க மாட்டுறாங்க, எல்லோரும் என்ன டோர்மேட்டை யூஸ் பண்ணுறாங்க, இப்படி எல்லாம் நினச்சிக்கிட்டு இமோஷ்னல்லி விபரீத பாவனை. இதெல்லாம் விபரீத பாவனை தான், தப்பு. யார் நீ கல்பிச்சு நினச்சிக்கிறது தான் இமோஷ்னல். அப்புறம் இன்டலெக்சுவல்லி ஐ ஆம் நான் பாடி, நான் இந்த சரீரம், எனக்கு பர்த்டே இருக்குது, அப்புறம் இது இறந்து போகுமனையும் தெரியும், அதனால் பயமும் இருக்குது, அப்புறம் நான் நிறைய ஏதாவது பிராயஷ்சித்தம் பரிகாரம் பண்ணிக்கணும், பண்ணிவிட்டு அப்புறம் நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏதோ செய்யணும்னு கர்மத்தில் ஈடுபட்டுட்டு எப்படியாவது துக்கம் வராமல் பண்ணிக்க முடியுமா, எனக்கு எப்பவுமே சௌக்கியமாக இருக்கிற மாதிரி செய்ய முடியுமா, இதெல்லாம் இன்டலெக்சுவல் விபரீத பாவனை. ஆனால் சத்தியம் கவனிக்க ஆரம்பித்தா ஏகாகிர சித்தத்தோட விஷயமே வேறு. ஸோ தத்துவபாவனையா, தத்துவபாவனைன்னா
நிஜமாக இருக்கிறது இருக்கிற மாதிரி. நீ எமோஷ்னல்லி நீ நினைக்கிறது இதில் தப்பு, இன்டலெக்சுவலி நீ நினைக்கிறது இல்லை தப்பு, அப்புறம் நீ எது பார்த்து எல்லாம் சத்தியமாக நினச்சிக்கிறோ அதையும் தப்பு தான். ஸோ இது போகணுன்னா இருக்கிறது இருக்கிறபடி பாரு, தத்துவ பாவனையா அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து இந்த அகம் பிரம்மாஸ்மியனே இந்த கான்டெம்ப்ளேஷன், நிதித்தியாசன வேதாந்த தியானம், கான்ஸ்டன்ட் பாவனைனால அப்படின்னா ஒருத்தனுடைய எசென்ஷியல் நம்முடைய ஸ்வரூபம் என்ன అనేది அதே நான் பிரம்மஸ்வரூபந்தான், நான் நிர்விகாரம் நிர்விகல்பம் அப்படின்னு சொல்லியும் சர்வகதமனியும் நித்தியம் சுத்தம் புத்தமனியும் இதே பாவனால சா நஷ்யேத. சா யார்? அந்த விபரீத பாவனை நீங்கி போயிடும், விளங்கி போகும். அத்தः அதனால ஆத்மனஹா தேக அதிரிக்ததாம், நான் தேகத்துக்கு அதிரிக்தமாக அப்பாற்பட்டவனாக இருக்கிற தேஹி, தேகம் நான் இல்லை, நாகம் தேகம், தேகம் நாகம், அது அந்த மாதிரி பாவனை பண்ணிட்டு அதர் தேன். அப்புறம் தத்வத் அதே மாதிரி ஜெகதா அப்பி, இந்த ஜெகத்து முன்னாடி இவ்வளோ பெரிய உலகம் காணப்படுறதே, என்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் நெகோஷியேஷன்ஸ் எல்லாம் இந்த உலகத்தோட தானே. சரீரம் மட்டும் இருந்து என்னது இது விவகாரம் பண்ணாத. ஆனால் இந்த ஜெகத்தை பற்றி இது மித்யாத்வம், இதே சும்மா காணப்படுறது தவிர இதில் நித்தியமும் சத்தியமும் எதுவுமே இல்லை, அது நிரந்தரம் மாறிக்கொண்டிருக்கிறோன்னு சொல்லிட்டு அனிஷம் பாவயேத். அனிஷமன்னா கண்டினியூஸ்லி, அனிஷம் விடாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த விஷயத்தை இந்த 112 சொல்லி இங்கே இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும்னாரு. இங்கே ஒரு 3-4 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன சார், அசలు என்னதான் பண்ண சொல்கிறீங்க, எப்படி இது சாதனை பண்ணுறதுன்னு சொன்னால் ரொம்ப சுலபமாக இந்த ஸ்லோகங்கள் நமக்கு சொல்லி புரியுறது. சிம்பிளாக பார்க்கணுன்னா பாருங்க, இதெல்லாம் சுவாமிஜி சொல்கிற விஷயங்கள், அவரது எல்லாமே டீச்சிங் ரொம்ப சிம்பிளாக வேதாந்தத்தை அப்படி சொல்லிடுவார் இங்கிலீஷில். வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு அனுபவத்தினையும் அப்புறம் எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷன் வெக்தி இண்டிவிஜுவல்னையும் சீரியஸாக எடுத்துக்காது. சின்சியராக பாரு, சின்சியராக அதில் இரு, சரியா? அது ஹிந்தியில் அடிக்கடிக்கு சுவாமிஜி சொல்கிறாரா, அமிர்தம்மா சொல்கிற மாதிரியானே என்னது, சுனோ தேக்கோ போலோ மத், கேளு பாரு. ஏன்னா இந்த 2 இந்திரியங்களை தான் ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் சும்மா காமெண்ட் பண்ணாது, எந்த ஒரு உள்ள இம்ப்ரிண்ட் ஒரு வாசனை ஏற்படுத்தாது, நல்லதைன்னு சொல்லாது கெட்டதைன்னு சொல்லாது, சரியா? ஏன்னா நீ சொல்கிறது நல்லது கெட்டதுன்னு தப்பு, அதோடைய உண்மையான இது வேறு, அது அசல் இல்லவே இல்லை. அதனால் முதல் சாதனைன்னா நெவர் டேக் எனி ஈவெண்ட் ஆர் த இண்டிவிஜுவல் ஸோ சீரியஸ்லி இன் யுவர் லைஃப். ஆனால் பி சின்சியராக. அப்புறம் டூ த பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட் அண்ட் நெவர் லுக் பேக். புரியுறதா? நீ என்ன பண்ணணுமோ அது பண்ணும், பண்ணால் என்ன கிடைக்கும் கேட்காது, ஒன்றும் கிடைக்காது. அப்போ எதுக்கு பண்ணணும் அவ்வளோதான், ஆர்கியூ பண்ணாது. ஏன்னா நீ என்ன பண்ணணும் அது பண்ணிட்டு இருந்தால் யூ வில் பி அட் பீஸ். ஸோ டூ த பெஸ்ட், நல்லா நீ செய்ய வேண்டிய உன்னுடைய நம்ம கடமை டியூட்டின்னு எது சொல்கிறோமோ அது அந்த அளவுக்கு அப்படி பண்ணும். அதில் எந்த பேரும் ஒரு அபிமானமும்
ஸ்வார்த்தம் அதெல்லாம் வச்சுக்காம பண்ணு. அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வரும், எப்படி நடக்கும், என்ன நடக்கக்கூடாதுன்னு லீவ் த ரெஸ்ட் டு த லார்ட். அப்புறம் நெவர் லுக் பேக்குன்னா அதிலிருந்து ஒரு நல்ல அனுபவத்தினை பாட்டத்தினை கற்றுக்கிட்டு விட்டுடு அவ்வளோ தவிர நெவர் ரிகலெக்ட் அண்ட் ப்ரூட் இன் த பாஸ்ட். அடுத்தது பாஸ்டுடைய மெமரிஸ்ன்னு எல்லாத்தையும் ட்ராப் பண்ணணும். அப்புறம் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபார் த ஃப்யூச்சர் ஆல்சோ ட்ராப் பண்ணணும். சரியா? ஏன்னா மைண்டுடைய ஃபீல்டே பாஸ்ட் ஆர் தி ஃப்யூச்சர் வரி. அதுக்கு தான் கீதையில் சொன்ன அந்த ஸ்லோகத்தினி ஸ்தித பிரக்ஞ லக்ஷணங்களை சொல்லும்போது இந்த பிரம்மாபியாசம் பண்ணுறவனு ஸ்தித பிரக்ஞ லக்ஷணங்களோடு தான் அதெல்லாம் வளர்த்துக்கணும்னு தான் பண்ணுறோம். துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பృஹः வீதராகபயக்ரோதः ஸ்திததீர்முனிருச்யதே. இதெல்லாம் பகவத்கீதை விவரம் எல்லாம் கொடுக்கல. இப்போது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சுகதுக்கங்கள் வரும்போது துக்கம் வந்ததுன்னு ரொம்ப சோர்ந்து போகக்கூடாது, சுகம் வந்ததுன்னு ரொம்ப எக்ஸைட்டும் ஆகக்கூடாது. வீத்த ராக பய குரோதங்களிலிருந்து ஃப்ரீயாக இருக்கணும் மைண்டு. அப்படி என்ன இல்லை, முண்டகோபனிஷத்தில் சொன்ன மந்திரத்தை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டேன். பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமண நிர்வேதமாயாது நாஸ்தி அக்ருத கிருதேனா. நல்ல கவனி, சுற்றி இருக்கிற நடக்கிற விஷயங்களின் பாரு. எங்கே பார்த்தாலும் துக்கம், அசந்திருப்தி, அசாந்தி, பயம், ராகமோ சோகமோ குரோதமோ இதே தான் காணப்படுறதெல்லாம். பாருங்க, கவனிக்கணும். மேலோட்டமாக இருக்கிற ஜிகி ஜிகின்னு பார்த்துட்டு ஏமாந்து போகக்கூடாது. அதுதான் பரீட்சை லோகான். கர்மச்சித்தான், இந்த கர்மத்தில் ஈடுபட்டு இவ்வளவு நாள் வாழ்க்கையில் என்னதான் சாதித்தோம், என்னென்னமோ மதப்பரமாக சொல்லி பூஜை அண்ணோம், புனஸ்காரம் அண்ணோம், கோயில் அண்ணோம், பக்தி அண்ணோம், அப்புறம் எத்தனையோ விஷயங்களின் ஆசைகளின்னு நிறைவேற்றிட்டே இருக்கிறோம். மனசு ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைவேறலைன்னா துக்கப்பட்டுட்டு இருக்கிறோம். என்னதை சாதிச்சு இப்போ எங்கே தான் நிந்திட்டோம் வந்தினோம். மனசுக்கு நிறைவும் நிம்மதி ஏதாவது வந்துச்சு, ஆத்தியந்திக திருப்தியும் துக்க நிவர்த்தி ஏற்பட்டதான்னா இல்லைன்னு தெரியும். அப்போ வைராக்கியம் இந்த கர்மனாலையும் இந்த ஜகத்தில் இருக்கிற வஸ்துகளுக்கு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இது சத்தியம் நினச்சிக்கிற வரைக்கும், நானும் ஜீவனை நினச்சிக்கிற வரைக்கும், இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. தேகம் நான் நினைக்கிறது மட்டும் இல்லை, நான் ஒரு ஜீவனை நினைக்கிறதையும் விட்டுடணும். ரெண்டுமே தப்பு. சுவாமிஜி சொல்லும் போது இது ரெண்டு தான் ஸ்பிரிச்சுவல் சாதனை. என்னன்னா டிஸ்ஐடென்டிஃபிகேஷன் வித் த பாடி, பாயிண்ட் 1, ப்ராக்டிஸ் 1. அப்புறம் negating that I am the jiva. So knowing that I am not the jiva. ஜீவ சத்தியம் இல்லை, நானும் சரீரம் இல்லை, ரெண்டு. அப்போது இதுதான் இது அனுஸ்யூதம். இந்த ரெண்டு விஷயங்களே விபரீத பாவனை இப்போமே இந்த மாதிரி பிரம்மாபியாசம் பண்ணி செஞ்சுட்டு விசாரணை பண்ணிட்டு விசக்ஷணை பண்ணிட்டு சிந்தன வலன என்ன சரியான விதத்தில் குரு சொன்ன மாதிரி இந்த சிந்தனை பண்ணி இந்த விபரீத்தன பாவத்தினை நீக்கிக்கலாம், அது டிஸ்ட்ராய் பண்ணலாம். அப்படி சொல்லி 113வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பார்க்குறோம். கிம் மந்திர ஜபவன் மூர்த்தி தியான கிம் மந்திர ஜபவன் மூர்த்தி தியானவத்வாத்மபேததீஹி ஜகன்மித்யாத்வதீஷ்சாத்ர வியாவர்த்யா ஸ்யாது தான்யதா. இங்கே ஒரு கேள்வி வருது
சார் இந்த பிரம்மாபியாசம் இதில் வந்து ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு நியம நிஷ்டைகள் இருக்கா? ஓகே, இந்த கான்டெம்ப்ளேஷனுக்கு ஓகே, இது வேதாந்திக் மெடிடேஷன், அதானே பிரம்மாபியாசம், அகம் பிரம்மாஸ்மி சிந்தனம். இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு பதில் வந்து அப்படி இருக்கான்னா கேள்விதான் இதில், மேபி பதில் அடுத்த ஸ்லோகம். ஏவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா தேசகால வஸ்து, தேசகாலம் அண்ட் ஏதாவது டெக்னிக், எப்படி ஜபமும் பூஜா முதலான மூர்த்தி தியானத்தில் இருக்கிற மாதிரி இங்கே ஏதாவது இருக்கா? அதுதான் விஷயம். இல்லை வேறு இதரமானது ஏதாவது நியமங்கள், இதர சாதாரண விவகார விஷயங்கள்னு செய்யும்போது மாதிரி கேஷுவலாக பண்ணுறது தானே அங்கே? இல்லை ஏதாவது ஜபமும் மூர்த்தி ஆராதனா அதெல்லாம் செய்யும்போது, ஒரு பூஜை பண்ணும்போது இருக்கிற நியமம், டைமும், முகூர்த்தமும், ராகுகண்டம், யமகாண்டம், ராகு காலம், இப்படி ஏதாவது இருக்கான்னா? இப்படிப்பட்ட சந்தேகம் உனக்கு வந்தால் இங்கே பதில் சொல்ல போகிறார். இங்கே அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறது பதார்த்தம் பார்க்கணுமே. ஆத்மபேததீஹி, இந்த ஆத்மா தேகம் இந்த டிஃபரன்ஸுக்கு பாடியிலேருந்து நான் தப்னி ஆத்மான்னு சொல்கிற, இந்த ஜெகத்து மித்யான்னு சொல்கிற ரெண்டு இடத்துல பாருங்க தீஹி வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. ஆத்மபேததீஹன்னா ஆத்மக்கு ஆத்மா நானும் சரீரத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் செப்பரேட் ஃப்ரம் த பாடி, இண்டிபெண்ட் ஆஃப் த பாடியனே தெரிஞ்சுக்கிற இந்த புத்திக்குள்ள இந்த பாவனை, ஜகத்து மித்யானே தெரிஞ்சுக்கிற இந்த பாவனை, சிந்திக்கிற இந்த பாவனை, இதுக்கு எல்லாத்துக்கு மந்திர ஜபவத்து, மந்திர ஜபம் பண்ணுறதுக்கு, அப்புறம் மூர்த்தி தியானவத்து, மூர்த்தி பூஜை பண்ணுறோம், கண்ணு திறந்தோ கண்ணு மூடியோ தியானம் பண்ணுறதோ, அதெல்லாம் அந்த மாதிரி அதில் இருக்கிற மாதிரி. அத்த கிம் வியாவர்த்தியா சாத், அங்கே இருக்கிற மாதிரி ஏதாவது நியம நிஷ்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ? கிம் வியாவர்த்தியா சாத்துன்னா அங்கே இருக்கிற நியம நிஷ்டைகள் இருக்கா இதில்? ஏன்னா ஜப தியானமும் மூர்த்தி தியானத்திலோ கர்ம காண்டத்திலோ நிறைய நியம நிஷ்டங்கள் இருக்குது, டைமும் இருக்குது இல்லையா? இந்த பக்கம் தான் திரும்பி உட்காரணும், அப்படி தான் உட்காரணும், இத்தனை விளக்கு வைக்கணும், அப்படி பண்ணணும். ஆமாம், மந்திர ஜபம் உபதேசம் வாங்கிட்டு அதுக்கு கண்டிப்பாக நியமங்கள் இருக்கும். காலையில் ஸோ பண்ணணுமா, எப்போ பண்ணணும், இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இல்லை கேஷுவலாக ரோக்க விவகாரங்கள் செய்கிற மாதிரி அப்படி பண்ணலாமா? எந்த ஒரு நியம நிஷ்டர்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் பண்ணலாமான்னு கேள்வி. ஸோ இங்கே தீஹின்னு சொன்னா அர்த்தம், இப்போது சரியான பாசிட்டிவ் திங்கிங். ஸ்வர்ணம் தங்கத், இது எக்ஸ்ட்ரா உதாரணம் கொடுக்குற, ஸ்வர்ணம் தங்கத்தைன்னு பார்த்துட்டு அது வந்து ஆபரணம் பார்த்துட்டு நமக்கு வந்து அது ஸ்வர்ணம் అనేది జ్ఞాపకం இல்லாமல் அலங்கார புத்தி தீ అనేదిக்காக சொல்லிட்டு இருக்கு. ஆனால் சிந்திச்சு கொஞ்சம் விசாரம் பண்ணணும், ஸ்வர்ண புத்தி இது தங்கம். ஸோ ஸ்வர்ண புத்தி ஆர் அலங்கார புத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி சத்புத்தி, தங்கத்தின்னு தங்கமாக பார்க்கறதுக்கு பேர் சத்புத்தி. அந்த மாதிரி இல்லாமல் அந்த சத்புத்திக்கு பதிலாக இங்கே பேததீஹி அனே அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. பேததீஹன்னா பேதம்னா டிஃபரன்ஸ். ஐ ஆம் டிஃபரெண்ட் ஃப்ரம் த பாடி, ஐ ஆம் நாட் ஓகே part of the body, product of the body or property of the body. I am independent entity அப்படின்னு சொன்னோம் இல்லையா?
ஸோ பேததீகன்னு அந்த விதத்தில் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆத்மா நான் அதர் தேன் த பாடின்னு. இதுக்கு கேட்டார்ல இப்போ கேள்வி, ஏதாவது நியம நிஷ்டைகள் இருக்கா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னா அதுக்கு பதில் 114 சொல்கிறாரு, கேளுங்கோ. அந்யதேதி விஜானீஹி திருஷ்டார்த்தத்வேன புக்திவத் புபுக்ஷுர்ஜபவத் புங்க்தே ந கஷ்சின்னியதः க்வசித். அப்படியெல்லாம் இல்லை என்றார். இதில் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ஜப தியானாதிகள் நார்மலாக யோகா தியானம் பூஜையிலோ தியானம் மூர்த்தி தியானம் மாதிரி இதில் இங்கே எதுவுமே இல்லை. இது எப்போ உனக்கு விபரீத பாவனை உன்னை தொந்தரவு பண்ணுறதோ தாக்குறதோ, நீ அதுக்கு அதோட எஃபெக்ட் உனக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் உடனே இந்த பிரம்மாபியாச பாவனை தியானம் பண்ணணும். அது எத்தனை வாட்டி எப்போ అనేది இல்லை. அதனால எப்படி அண்ணா இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பதங்கள் பாருங்க. இப்போ அந்யதா இதி விஜானீஹி. ஓகே, ஏதாவது வேறு மெத்தடுனால விஜானீஹி என்னது விஜானீஹி நோ டு பி திருஷ்டார்த்தத்வேன. இந்த சிம்பிளாக சொல்கிற அர்த்தம் பாருங்க. இது ஒரு பசி கீழே நின்று பதம் எடுத்துக்கணும். பசி ஆகும்போது ஓகே, புபுக்ஷுஹு ஒரு ரொம்ப பசியோடு இருக்கிற மனுஷனு எப்படி புக்திவத்து பசி போடுமன்னா சாப்பிட்டா பசி போயிடும். ஓகே, இது லோகத்தில் நம்ம இந்த பார்க்குறோமே இல்லை, எல்லாருக்கும் இப்படி தான் ஏற்படுறது. பசி இருந்துச்சுன்னா உடனே அந்த பசிக்கு சாப்பிட்டாச்சுன்னா பசியோடைய அந்த ஹங்கருடைய பெயின் போயிடும். இது அனுபவம் தான். அதே மாதிரி ஆனால் கஷ்டித்து குவச்சித்து நியத்தக ந புங்க்தே. நமக்கு லோகத்தில் எல்லாருக்கும் அனுபவம் தான். பசி இருக்கிறவன் எந்த பர்சனு கூட பசியோடு இருக்கிறவன் ஜபத்துக்கு பண்ணுற மாதிரி நியமங்கள் அப்புறம் ஜபவத் நியத்தக குவச்சித்து எங்கேயுமே கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசியோடு இருக்கிறான். அப்போது முதல்ல அதுக்கு நான் ஜபம் பண்ணுவேன், பசி போயிடுமான்னா டைவர்ட் பண்ணுறேன் மனசு தவிர பசி போகல. ஸோ எங்காவது லோகத்தில் அப்படி எங்காவது எப்பாவது யாராவது அப்படி பசியோடு இருக்கே, நான் அந்த பசி போகிறதுக்கு வேறு ஏதாவது பண்ணுறேன்னு பிரயத்தனம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். இங்கே சாப்பிட்றது கடிக்கலைன்னா வேறு என்ன பண்ணுவானா? அது வேறு ஒரு ஸ்லோகத்தில் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அடுத்த பக்கத்தில். ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி லோகத்தில் ஒரு பசியே இருக்கிற மனுஷனை அதுக்கு அப்புறம் நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், நான் பிரியாணி இருந்தால் தான் சாப்பிடுவேன் பசி போகிறதுக்கு, இல்லைன்னா எனக்கு நல்ல வடை பாயசம் இருந்தால் தான் சாப்பிடுவேன் பசி போகிறதுக்கு. அப்படியா? பசி எப்படியோ ஏதாவது சாப்பிட்டுட்டு பசி நீக்கிக்கணும். அங்கே எந்த நியமமும் இல்லை பார்த்தியா? அந்த மாதிரி தானப்பா இங்கேயும் நீ கேட்டாயே, இந்த நியமம் எதுவுமே இல்லை, தேவையில்லை அப்படின்னு சொல்லி 115 கூட இந்த விஷயத்தினை விவரிக்கிறாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறாரு. இதே இந்த பசியோட இதே அஷ்னாதி வா அஷ்னாதி
अश्नाति वा न वाश्नाति भुङ्क्ते वा स्वेच्छयान्यथा येन केन प्रकारेण क्षुधामपनिनीशति क्षुधामपनिनीशति. சரி பாருங்க, பசியோடு இருக்கிற இந்த மனுஷனை வந்து சாப்பிட்டியோ இல்லைன்னா சாப்பிடாமையோ, சாப்பிடாம இருந்து இப்படி தான் சார் பசி போகுமென்னு அர்த்தம். ஆர் அந்யதாவா, அப்படி என்ன அர்த்தம்? சாப்பாட்டு இருந்தால் உடனே சாப்பிடுவான், ஏதாவது கடிச்ச, எதுவுமே சாப்பாட்டு கடிக்கவே இல்லைன்னு என்ன பண்ணுவான்? அப்போது அவனுக்கு அவருடைய ஒன்ஸ் சாய்ஸுக்கு அப்போ என்ன பண்ணுவான்? மனசுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த பசியில் வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக குழந்தைகள் இருந்து அவங்களுக்கு கூட விளையாடுறதோ, இல்லைன்னா டிவி போட்டு அது கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறதோ, இல்லைன்னா ஏதாவது வேலை செய்ய தொடங்குறதோ, இப்படி பண்ணுவான். ஸோ வெதர் யூ ஈட், வெதர் யூ நாட் ஈட், சாப்பிடு இல்லைன்னா எதுவுமே சாப்பிடலை, அதில் மனசுன்னு வந்து வேறு ஏதாவது வேலையில் ஈடுபடுது, என்னாகும்? கொஞ்சம் நேரத்தில் சாப்பிடாம இருந்த சாப்பாட்டு கிடைக்கல, கடிச்சா சாப்பிடுவோம், உடனே தீர்ந்தது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன பண்ணால் கூட இப்போ மொத்தத்தில் அந்த பசினால் வர அந்த ஒரு பெயின், த பேங்ஸ் ஆஃப் தி ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பசியோடைய அது இது, அதில் வந்து நீ விடுவிக்கப்படணும் இப்போ உடனே. அதுக்கு நீ சிலவாட்டி வேறே வேலையில் ஈடுபட்டால் கூட மனசு அந்த பசி நீ மறந்துட்டு அப்புறம் உள்ள பசி அந்த பசியோடைய அந்த தீவிரத்தை கொஞ்சம் 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 குறைஞ்சிட்டு அப்புறம் பசி இல்லாத மாதிரி ஆயிடுது. அது சரீரத்தில் சிஸ்டமில் அப்படி இருக்கு, சரியா? ஸோ அந்த மாதிரி டைவர்ட் பண்ணியோ, இது கடிச்சா சாப்பாட்டு சாப்பிட்டியோ, அப்புறம் மனசுని வேறு இதில் என்கேஜ் பண்ணியோ, எப்படியோ மொத்தத்தில் பசி பற்றி மறந்து போகணும். பசி நம்மளே தொந்தரப்படுத்தக்கூடாது, அப்படி தானே? எப்படியோ ஏனக்கேன பிரகாரேன வா. நீ இங்கே அர்த்தம் வந்து அதான் சொன்னானே, எனக்கு அந்த சாப்பாடு தான் இருக்கணும்னு இல்லை, பசியோடு இருக்க ஏதோ சாப்பாட்டு கிடைக்கிறது, பழம் இருக்கா சாப்பாடு. ஸோ ஏனக்கேன பிரகாரேன எதுவுமே கிடைக்கல, ஆனால் பசி தொந்தரவு பண்ணுறதுன்னா என்ன பண்ணோம்? பசி பற்றி கொஞ்சம் மறக்கிறதுக்கு அதோடைய பவர் அந்த உள்ள கேஸ்ட்ரிக் ஜூஸு கொஞ்சம் குறையிற வரைக்கும் என்ன பண்ணணும்? நீ ஜலம் சாப்பிட்டு கூட கொஞ்சம் நேரம் சமாளிச்சுக்கலாம், மனசுன்னு டைவர்ட் பண்ணுறோம். ஸோ ஏனக்கேன பிரகாரேன க்ஷுதாம், அந்த ஹங்கர் வந்து அபனினீஷதி, கொஞ்ச நேரத்துக்காவது அது அதில் வந்து விடுவிக்கப்படணும். அப்போ என்ன முக்கியம் இங்கே? ஏனக்கேன பிரகாரேன. இதுக்கு நான் 2 வேறு உதாரணம் கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் என்ன சொல்கிறவனே இது புரிஞ்சிடும். ஸோ இங்கே சாப்பிட்ட உடனே பசி போகிறது, அதனால் பலம் உடனே கிடைக்கிறது. ஆனால் ஜபம், மூர்த்தி தியானம் இதெல்லாம் பண்ணும்போதும் அதோடைய பலம் வந்து உடனே நமக்கு கிடைச்ச மாதிரி நம்ம பார்க்கறது இல்லை. அங்கே நம்பி செய்கிறோம். அப்புறம் ஸோ எப்போ ரொம்ப எமர்ஜென்சி அர்ஜென்சி இருக்கிறதோ, இம்பார்ட்டண்ட், இப்போ பசி தான் முக்கியம்னு சொன்னால் அங்கே எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் பார்க்க மாட்டான். உதாரணம் வேறு என்ன? உடம்புக்கு தலைக்கு முடிக்க எங்கோ நெருப்பு பிடிச்சிச்சு. இப்போ இவன் நெருப்பு பிடிச்சிட்டா எனக்கு அந்த ஸ்டெரைல் வாட்டர் தான், இல்லைன்னா என்னது ஆர்ஓ வாட்டர் தான், பிஸ்லரி பாட்டில் வாட்டர் தான், எனக்கு பியூரிஃபைடு ஆக்வாகார்டு வாட்டர் தான் வேணும், இந்த நெருப்பு நினச்சிக்கிறதைன்னு எதிர்பார்ப்பானா? ஏதோ ஒரு ஜலம், சாக்கடையில் இருந்த ஜலமாக இருந்தாலும் சரி, தண்ணி போட்டு இப்போ நெருப்புன்னு அடிச்சு அணிக்கணும். அந்த மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்க. ரொம்ப எமர்ஜென்சி, அப்படி உடம்புக்கு ஏதோ ஆயிடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அங்கே வந்து இம்மிடியேட்டாக அங்கே இருக்கிற டாக்டர் யாரோ பார்த்துட்டு கேஷுவாலிட்டி எமர்ஜென்சியில் அப்படி பண்ணணும்.
அப்புறம் அங்கே போய் இவன் நினச்ச லேடி டாக்டரா இல்லை ஜென்ட்ஸ் டாக்டரா இப்படி நினச்சானோ, இல்லை அந்த டாக்டரை வந்து ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா இப்படியெல்லாம் எதிர்பார்ப்பானோ? பார்க்க மாட்டான். ஏன்னா எமர்ஜென்சி அர்ஜென்சிக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உனக்கு இருக்கலாம் இதுக்கு முன்னாடி. பட் இங்கே இப்போது இந்த விபரீத பாவனை ஆக்கலி பசி போகணுமன்னா என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். ஏனக்கேன பிரகாரேன இந்த விவரிச்சார் ஆகாரம் பசி பற்றி. ஸோ அந்த 2 உதாரணத்தினாலையும் நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ அதனால் ஸோ ப்ரைமரி என்ன ப்ராப்ளம்? பசி போகணும். ப்ரைமரியை வந்து ரத்தம் ஏற்றணும் இவனுக்குன்னு சொன்னால் அந்த ரத்தம் வந்து யாரோடது, எங்கேருந்து வந்தது, அவன் யார் கூலிக்காரனா சூத்ரனா வேறு மதமா இதெல்லாம் பார்ப்பான். பிளட் குரூப் சூட் ஆயிடுச்சுன்னா கொடுத்துரு, அவ்வளோதான். அதனால் நீ வந்து வெதர் யூ eat, whether you sit, whether you walk or talk, eat. இன்வால்வ் பண்ணாலும் இன்வால்வ் ஆகலைன்னாலும் அது வந்து செகண்டரி. ஆனால் உன்னுடைய ஆலோசனை வந்து ப்ரைமரி, ரிமெம்பரிங் த ஹிம்செல்ஃப் டு பி த ரியல் நேச்சர். இங்கே அதுதான் சொல்கிறார். எல்லா அனுபவத்திலிருந்தையும் நடக்கும்போது விவகாரத்தில் கூட கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தி மை ஓன் நேச்சர், இதுதான் பிரம்மா அபியாசம். இங்கே என்ன ரூலு தேவை? நீ எப்படியாவது இரு, எங்காவது இரு, ஆனால் இது என்ன விபரீத பாவனை எனக்கு துக்கத்தை உருவாக்கும். 116 ஏன் இந்த பிரம்மாபியாசத்தினி நீங்கள் சொல்கிறீங்க விபரீத பாவனை போகிறதுக்கு? இது ஏன் இந்த மாதிரி ஜபத்தோட பூஜா, மூர்த்தி பூஜையோட கம்பேர் பண்ணக்கூடாது? அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இங்கே இல்லைன்னு சொல்கிறீங்க. வை எதனால் நீங்கள் வந்து இந்த கம்பேரிசன் வந்து கான்டெம்ப்ளேஷனுக்கு ஜபம் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது? வாட் இஸ் த ரீசன்? அப்படின்னு இவனுக்கு இன்னும் மறுபடியும் ஏதாவது சந்தேகம் உள்ளே இருந்தால் 116 சொல்கிறாரு. நியமேன ஜபம் குர்யாத் அக்ருதௌ பிரத்யவாயதः அன்யதா கரணே அனர்த்தः ஸ்வரவர்ண விபர்யயாத். அப்படி கேட்குறியே, ஏன் இந்த எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கணும்? பசி பற்றி மட்டும் சொல்லிட்டீங்க, ஜபம் தியானம் பூஜா இந்த மூர்த்தி தியானத்தில் மாதிரி நியம நிஷ்டைகள் இதில் ஏன் இருக்கக்கூடாது? அந்த எக்ஸாம்பிளே நீங்கள் ஒத்துக்கிறது இல்லையான்னு பாருங்க. ஜபம் ஏதே மந்திர ரிப்பிட்டேஷன்லோ அது நியமத்தோடு பண்ணணும், நியமத்தோடு பண்ணணும். குறியாத் யூ மஸ்ட் டூ வித் த பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்புறம் நிறைய சொல்லுவான், அதெல்லாம் நம்பி பண்ணணும். ஏன்னா நீ மந்திர தீட்சன் எடுத்துக்கிட்டே இல்லை, அந்த ஜபமாலை தரைக்க தொடக்கூடாது, அப்புறம் இந்த ரைட் ஹேண்டில் தான் வச்சுக்கணும், இந்த உரல் வச்சு தொடக்கூடாது, இப்படி வச்சு தான் அதை மூவ் பண்ணணும், இப்படி பலதில்லை. இன்னொரு சில பண்ண அந்த ஜபமாலை வெளியில் யாருக்கு காணப்படக்கூடாது, அதனால் அது வந்து ஒரு பையில் போட்டுடணும். பலது குளிச்சு தான் பண்ணணும் ஜபம் எல்லாம் இருக்குது. ஸோ இப்படி அக்ருதோ அந்த சொன்ன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நீ பண்ணலன்னா அக்ருதோ பிரத்யவாயதः யூ வில் கெட் தி சின் ஆஃப் ஒமிஷன். பிரத்யவாயம்னா செய்ய வேண்டியது நீ செய்யாதனால விட்டுனதுனால உனக்கு பாபம் வரும். ஈவன் இந்த சந்தியாவந்தனம் இது எல்லாத்துக்கும் கூட பூஜை செய்யும்போது வாத்தியார் வந்து எந்த கோவில் எந்த பூஜையில் கூட அதுக்கு இதுக்கு இப்படி பண்ணணும், பண்ணலன்னா பிராயஷ்சித்தம், அதுக்கு உடனே அந்த பிராயஷ்சித்துக்கு உடனே ஏதாவது பண்ணிக்கணும், மறந்துட்டாவோ தப்பு செஞ்சாவோ. ஸோ உடனே அது த சின் ஆஃப் ஒமிஷன் சொல்லுவாங்க, செய்ய வேண்டியது செய்யாதனால வர பாப்பம். அதனால தான் சந்தியாவந்தனம் செய்கிற டைமுக்கு காலையில் இந்த மாதிரி
சூரியோதயம் முன்னாடி பண்ணணும்னு பண்ணலன்னா அதுக்கு நீ வந்து எகைன் சம் சின்னு வருமா, நீ உடனே அதையும் நீ சரி பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது பண்ணணும். இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். சரி, அந்யதா கரணேனா இல்லை செய்ய வேண்டிய மாதிரி செய்யலை, ஆனால் வேறு மாதிரி செஞ்சிட்டேன், வேறு மாதிரி ராங் வேல பண்ணிட்டேன். ராங் வேலன்னு அர்த்தம் என்ன? ஸ்வர வர்ண விபர்யாத். அந்த மந்திரத்தினை வந்து படிக்க வேண்டிய விதமாக படிக்கலை, படிக்கும்போது அதில் அக்ஷரங்கள் தவறு. ஓகே, நமச்சிவாயன்னா போச்சு போ, தமிழ் பேசுகிறேன் கோச்சிக்காதுங்கோ, சிவாய இல்லை, அது அர்த்தமே மாறி போய் விபரீதமான எஃபெக்ட் கொடுக்கும். சரியா? தப்பு ஸ்வரம். ஸ்வரம்னா இங்கே இந்த வேத மந்திரங்கள் ஏதாவது படித்து அது ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும். அதையும் முக்கியமாக நீ ஏதாவது சகாம பாவத்தோட ஆசையோடு பண்ணும்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும். பக்தியோட ஜஸ்ட் அப்படி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி பண்ணால் பிரேமையோட ஒருவேளை மிஸ்டேக் நடந்தால் கூட ஒன்றாகாது. ஆனால் நம்ம அப்படி பண்ணுறதில்ல, எல்லாமே சகாமத்தோடு தான் இந்த ஜப மூர்த்தி பூஜை இதில் எல்லாத்துலையும் ஈடுபடுறோம், தியானத்தில். அதனால் வர்ணபேதம்னா அதை அந்த அக்ஷரங்களுடைய வித்தியாசம் ஏற்பட்ட அனர்த்தம் ஏற்படும்ன்றார். அனர்த்தம்னா உனக்கு வந்து கான்ட்ரரி எஃபெக்ட், வேறு எஃபெக்ட் கொடுத்துட்டு உனக்கு துக்கம் உருவாக்கும், அனர்த்தம் ஆகிடும். அதுக்கு பொதுவாக உதாரணம் வந்து ஓம் நம சிவாய நம சிவாயன்னு சொல்கிறோம். அப்படின்னு அர்த்தம் ஐ சால்யூட் டு த பியூர் கான்ஷியஸ்னஸ் ஆர் பியூர் செல்ஃப், சிவம் மங்களமான. ஆனால் ஒருத்தனை வந்து புரிஞ்சுக்காம நமோ சிவாய நமோ சிவாய இப்படி சொன்னால் அது அனர்த்தம். ஏன்னா சார், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லும் போது நமோ வந்துச்சு இல்லை, இங்கே சிவாக்கு சொல்லும் போது நமோ சிவாயன்னு சொல்லக்கூடாதுன்னா அங்கே இல்லைப்பா. அப்படி அதுக்கு அர்த்தம் என்ன ஆகுமன்னா, ஐ சால்யூட் டு த இன்ஆஸ்பிஷியஸ், அமங்கலமானதுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் ஆகிடும். பாருங்கோ, அர்த்தம் டோட்டலி கான்ட்ரா எஃபெக்ட் வருமா இல்லை வராதா? அதனால தான் ஜாக்கிரதை இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதனால சிம்பிளாக ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீகிருஷ்ணா இது அப்படி சிம்பிளாக சொன்னால் தீர்ந்து போச்சு. இல்லைன்னா எனக்கு தோன்ற மாதிரி நான் இப்படி சொல்லிக்கிறேன், எனக்கு அப்படி தான் பழக்கம், நாங்கள் பெங்காலி, நான் நமோ சிவாய சொல்லக்கூடாது. சரியா? அது மாதிரி இப்படி இருக்கப்பா. அதனால் நீ என்ன கேட்ட, எதுக்கு நீங்கள் ஜபம் அதெல்லாம் உதாரணம் எடுத்துக்க மாட்டீங்கன்னே? அதனால தான் பசி, அதுக்கு சாப்பாட்டு எக்ஸாம்பிள் தான் ரொம்ப கரெக்டானது, அதுதான் முக்கியமானே. திரும்பி 117 கூட அந்த பசிக்கு சாப்பாட்டு எப்படி முக்கியமானது அது இங்கே மறுபடியும் சொல்கிறாரு 117. க்ஷுதேவ திருஷ்ட பாதா கிருத் விபரீதா ச பாவனா க்ஞேயாக்கேனாப்யுபாயேன நாஸ்த்யத்ரானுஷ்டிதே க்ரமஹ. அதனால் நான் சொன்ன அந்த உதாரணம் கரெக்டு தான், அதுதான் முக்கியம். அந்த மாதிரி தான் இங்கே பிரம்மாபியாசத்தில் விபரீதன பாவனை போக்குறதுக்கு க்ஷுதா இவ இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, க்ஷுதா இவ விபரீதா பாவனாச்ச திருஷ்டபாதா கிருத்து. இங்கே வரைக்கும் அர்த்தம் பாருங்க. லோகத்தில் நம்ம எல்லாருக்கும் இந்த பசி అనేది ரொம்ப வேதனைப்படுத்தும், வயிறில் கஷ்டத்தினை ஏற்படுத்துமని எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும்.
எல்லாருக்கும் பசி இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த விபரீத பாவனை கூட, இது நானு శరీரம் இந்த ஜகத்து சத்தியம் அనే விபரீத பாவனை கூட சகல துக்கங்களுக்கு மூல காரணமாக இருக்கனதையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கிறதுனால ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு முதல்ல பசினி தீர்த்து, அதே மாதிரி அதுதான் சொல்கிறாரு, கேன அபி உபாயேன ஏனகேன பிரகாரேன அங்கே சொன்னார், மறுபடியும் பாரு அதே மாதிரி கேன அபி உபாயேன ஏதோ ஒரு உபாயத்தினால. அதனால இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசாத. சார் காலையில் மட்டும் நான் தேகம் இல்லைன்னு சொல்லிக்கணுமா? மிச்சம் டைமில் பரவாயில்ல, கிளாஸில் மட்டும் நல்லா சொல்லிக்கிட்டு போதும் இல்லை, அதுக்கப்புறம் போய் நான் தேக அபிமானம் அதுக்கு போய் ரொம்ப பேம்பர் பண்ணி லோகத்தில் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்க இப்படி சொன்னாங்க, அவள் அப்படி சொன்னாங்க, ஏன் அப்படி பேசுகிறாங்க, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, அது இப்படி இல்லை, கம்ப்ளைண்ட் பாக்ஸாக இருந்தேன், இப்படி இல்லை. ஸோ ஏதோ ஒரு உபாயத்தினால விபரீத பாவனை கினேயா தாண்டி ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும். அதனால் இது பண்ணுறதுக்கு அத்த அனுஷ்டிதேகே கிரமஹ ந அஸ்தி. இங்கே எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸும் சொல்லாத, உனக்கு இது ரெண்டுமே தோணும் போதெல்லாம் எது ஜகத்து சத்தியம், உடம்பு நான் நினைக்கிறது துக்கம் கொடுத்துட்டு தான் ஆகும். அப்போது இதுக்கு டைம் கொடுத்துட்டு அப்புறம் பண்ணுறேன், அப்புறம் சொல்லிக்கிறேன். கிளாஸில் இருக்கும்போது மட்டும் நானும் அகம் பிரம்மாஸ்மிதா, நான் தேகம் இல்லை. ஆனால் வீட்டுக்கு போன உடனே அபிமானம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போன உடனே, பப்ளிக்கில் போன உடனே, சமுதாயத்தில் போன உடனே அந்த அபிமானம் தலை தூக்கிறது, ஈகோ பாம்பு மாதிரி. அதனால் இங்கே கிரமவனி நியமம் வச்சுக்கிட்டு அப்படி வைக்காதே, நித்திய நிரந்தரம் அனுஸ்யூதம். அதனால் இங்கே எந்த கிரமமும் கிடையாது, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இல்லை. அப்படின்னு சொன்னால் அப்போது என்னதான் அபியாசம் பண்ண சொல்கிறீங்க இந்த விபரீத பாவனை போகிறதுக்கு? ஏன்பா 106வது ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டோம், மறந்து போயிட்டு அதுக்குள்ளே பசி வந்துச்சோ. சரி, இவனுக்கு இப்படி சந்தேகம் வந்தது அதனால தான் 118ல் என்ன இதுக்கு உபாயம் அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். நான் 106வது ஸ்லோகத்திலே சொல்லிட்டானே என்ன அனு சொல்லிட்டு இந்த 119ல் சாரி 118ல் சொல்கிறார், உபாய பூர்வமேவோக்தஹ தச்சிந்தா கதனாதிகஹ ஏததேகபரத்வேபி நிர்பந்தோ தியானவன்னஹி. ஏப்பா மறுபடியும் கேட்குறேன், 106வது ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டோம். என்னது யோக வாசிஷ்டத்தில் சொல்லியிருக்காங்கன்னு உதாரணத்தோட, தச்சிந்தனம் தத்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏததேகபரத்வம் ச பிரம்மாபியாசம் விதுர்புதாக அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லை? படிச்சுக்கோ, திரும்பி அந்த பேஜ் போய் பார்த்துக்கோ. ஸோ உபாய தச்சிந்தா கதன ஆதிக்கம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா 106வது ஸ்லோகத்திலேயே பூர்வம் முன்னாடியே ஏவ உக்தஹ ஆல்ரெடி செட். அதனால தான் ஏததேக பரத்வ அப்பி எதுக்கு பற்றி சொன்னாங்க? இந்த சிங்கிள் பாயிண்டட்னஸ் பிரம்மாபியாசம் விபரீத பாவனை நீக்கணும் அనే விஷயம் பற்றி அந்த ஏகத்துவ பரத்வஞ்ச ஏகபரத்வம் அப்படி அது சொல்லியிருக்கோம். அதனால் இதுக்கு வந்து நார்மல் யோகா தியானம் மாதிரி, மூர்த்தி தியானம் பண்ணுற மாதிரி மனசுனை அப்படி பந்திச்சு நிர்பந்தப்படுத்திட்டு தியானவத்து நிர்பந்தா நஹி. இங்கே இந்த பிரம்மாபியாச சிந்தனையிலோ இது தியானம்தான். ஆனால் யோகிக் இது வேதாந்திக் மெடிடேஷன் இது தியாசனம். இதில் வந்து
தியானவத்தன்றாரு. அப்போ அது என்ன தியானம் சார்னா, அது பொதுவாக லோக்கல்லி பீப்புள் நினைக்கிற யோகா மெடிடேஷன். மனசனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், மனசனை சைலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரகுள் பண்ணுற அந்த தியானத்து அப்புறம் கிருஷ்ணனு தான் பார்க்கணும், வேறு எந்த எண்ணம் நடுவில் வரக்கூடாதுன்னு. ஸோ மனசனை அப்படி பண்ணுற அந்த மூர்த்தி தியானத்திலோ ஜப தியானத்திலோ யோகா தியானத்திலோ மாதிரி நிர்பந்த முக்கியமான வார்த்தை என்ன, இதுதான் அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் விவரணம். நிர்பந்தங்கள் எதுவுமே ஸ்ட்ரிக்ட்னஸ் ஆர் ரூல்ஸ் அண்ட் எதுவுமே நிர்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரே ஒரு ஆல்வேஸ் தத் கதனம் தத் சிந்தனம் தத் பிரபோதனம் அந்யோன்யம் இப்படின்னு சொல்லி இக்கடி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா நிர்பந்தம் இல்லைன்னார். ஸோ வேதாந்த படிக்கிற இந்த பிரம்மாபியாசம் நிலைக்கு அகம் பிரம்மாஸ்மி ஸ்திதிக்கு மகா வாக்கிய உபதேசம் வாங்கினதுக்கு பிறகு கேட்குற இந்த சாதகனை வந்து இப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறதுல தான் ப்ராப்ளமாக இருக்கு. அப்புறம் மனசுல வந்து நான் தேகமனி ஜெகத் சத்தியமனி தோணுறது விபரீத பாவனை போடு. இங்கே வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கிற மெடிடேஷன் தியானத்தில் மாதிரி இங்கே பாருங்கள், 2-3 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, நல்ல கவனிங்க. மனசு கூட சண்டை போடக்கூடாது, மனசு கூட ஸ்னேகத்தோடு இரு. பாயிண்ட் 1. 2 வந்து நம்முடைய மனசனை வந்து ஒரு சத்ருவாவே பார்க்கக்கூடாது. ஆனால் கீதையில் பகவான் மனசனை பற்றி சொல்லலை, மனசில் வர அந்த இமோஷன்ஸ் ராகத்வேஷோ வியவஸ்தை பரிபந்தினோ அங்கே. அதனால் மனசுன்னு சத்ருவாக எடுத்துக்காது. மனசுன்னு நீ சத்ருவாக எடுத்துக்கிற வரைக்கும் நீ வந்து மனசு கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், பயந்துகிட்டே இருக்கணும். அப்போது மித்திரனாக எடுத்துக்கோ, ஃப்ரெண்டாக எடுத்துக்கோ, ஃப்ரெண்ட்லியாக இரு. பாயிண்ட் புரிஞ்சுதா? 2 பாயிண்ட். 3வது வந்து மனசனை கண்ட்ரோல் பண்ணணும், கட்டி போட்டுடணும் அப்படின்னே செய்யாதே. நிர்பந்தமான வார்த்தை அதிக தான் சொல்லிகிட்ருக்கேன், நிர்பந்தப்படுத்தாத எல்லாம். அதனால தான் தியானத்துக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் த வேர்ல்டு சுவாமிஜி சொல்கிற மாதிரி தே வில் ஸ்ட்ரகிள் இன் மெடிடேஷன், ஸ்ட்ரகிள் ஃபார் மெடிடேஷன், ஸ்ட்ரகிள் பிகாஸ் ஆஃப் மெடிடேஷன். ஆனால் வேதாந்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரகிள் ஃப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு கண்ணு மூடிதான் அவசியம் இல்லை, கண்ணு திறந்தானும் மூடினானு. ஓகே. தேகாபிமானே கலிதே விக்னாதே பரமாத்மனி. பாருங்கோ எங்கே திருஷ்ய வேகம். எத்திர எத்திர மனோ யாதி தத்திர தத்திர சமாதய. எப்போ தேகாபிமானம் போயிடுத்தோ பிரம்ம ஞானம் ஏற்பட்டதோ அதுக்கு பிறகு மனசு எங்கே போனாலும் பரவாயில்ல, கட்டி போடணுமனு அவசியமில்லை. எங்கெங்கே மனசு போகிறது அங்கெங்கெல்லாம் சமாதிதா. பயிர் சமாதி, அந்த சமாதி, சமாதியோ சமாதி, அந்த சமாதி இல்லை, தமிழில் சொல்கிறேன், பயப்படாதங்க. அப்புறம் மனசனை கட்டி போடக்கூடாது. let the mind move freely without any knot, but still it won't become naughty. நாட் எந்த முடி போட்டு கட்டி போடலை மனசனை, நீ அது வந்து ஃப்ரீயாக விட்டுட்ட. ஆனால் அது நாட்டியாக இல்லை. இதில் பிரம்மாபியாசம் வேதாந்த பரமாக நீ புரிஞ்சுக்கிட்டு அதை நீ கவனிச்சுட்டே இருந்த மனசு தொந்தரவே இல்லை. மனசு இஸ் நத்திங் பட் தி கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யத்துடைய ஒரு தோற்றம் தான் மனசு. எப்படி அப்போ அந்த மனசு தொந்தரவு பண்ணும்? புரிஞ்சுக்கல என்ன பண்ணும்? 119 அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? இந்த நிர்பந்தம் అనేది வந்து இந்த மனசுக்கு ஒரு மனசுని
இப்போ இந்த பெரிய கப்பல்னு நிற்க வைக்கிறதுக்கு மேலேருந்து ஒரு பெரிய குண்டு இரும்பு வெயிட்டான ஒரு பொருள் ஜலத்தில் போடுவோம், அது கொலுசுனால் தொங்கும், அது ஆடாமல் கொஞ்சம் இருக்கிறதுக்கு, அங்கே மூமெண்ட்டுன்னு குறைக்கிறதுக்கு லங்கர்ன்னு சொல்லுவாங்க, ஆங்கர். அந்த மாதிரி இந்த నార్మల్ సాధారణ ధ్యానం இந்த மூர்த்தி தியானம் ஜப தியானம் இதில் வந்து நிர்பந்தம் అనేది வந்து மனசுன்னு ஒரு நல்ல டைட்டாக மூச்சு கூட எடுக்க முடியாத மாதிரி கயிறு கட்டி இழுத்து போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நில்லு అని சொன்ன மாதிரி. அப்போ அது கூட ஸ்ட்ரகுலிங் ஃபைட்டிங் இருந்துகிட்டே இருக்கும், டைட்னஸ் அங்கே டென்ஷன் இருக்குது, ஸ்ட்ரகுள் இருக்குது. ஆனால் இந்த பிரம்மாபியாச உபாசனలో அப்படிப்பட்ட நிர்பந்தம் இல்லை. ஸோ அந்த நிர்பந்தம் என்ன పూజలో பண்ணுறது அதிலோ எல்லாத்துலேயும் மூர்த்தி தியானத்திலோ అనేది சொல்கிறாரு. 119வது శ్లోకத்திலோ மூர்த்தி பிரத்யய சாந்தத்யம் அந்யானந்தரிதம் தியः தியானம் தத்ராதி நிர்பந்தः மனசச்சஞ்சலாத்மனः. தியः இந்த மனசில் வர எண்ணங்கள் எல்லாத்தையும் மூர்த்தி பிரத்ய சந்தத்தியம் என்ன பண்ணணும். இப்போது கிருஷ்ணனை மூர்த்தியை தியானம் பண்ணணும்னா வேறு டிஸ்சிமிலர் தாட்ஸ் எதுவுமே வரக்கூடாது. கிருஷ்ணனை பற்றியே அவருடைய மயில் பீல் அப்புறம் எல்லாம் முகரம் அது மகர குண்டலங்கள் இப்படி அந்த ரூப தியானத்தில் ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் கிருஷ்ணனை பற்றியே. அந்யான் அந்தரிதம் எதுவுமே நடுவில் டிஸ்சிமிலர் தாட் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணுற அந்தரத்தமமான தாட்ஸ் எதுவுமே வரக்கூடாது. இதில் நார்மல் தியானத்தில் இருக்கிற ஒரு ப்ராசஸ்ஸு ப்ரொசீஜரு ப்ராப்ளம் கூடன்னு சொல்லணும். தத்ர அங்கே ஏன் அதுன்னா செஞ்சல ஆத்மனஹா மனசா, மனசு ரொம்ப செஞ்சல சுவாவம் இருக்கிறதுனால அது வந்து அதி நிர்பந்தா, அது கம்ப்ளீட்டாக டைட் டவுன் கட்டி போட்டுறதுக்காக இது பாரு கிருஷ்ணன் தான் நினச்சிக்கணும். பார்த்தியா கிருஷ்ணனை பற்றி நான் நிறைய சொல்லுவேன், அதே இது வெளியில் போகாது எங்கேயுமே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவர் தலை முடி கெட்டனு ஆரம்பித்து காலு நகம் வரைக்கும். ஸோ நடுவில் ஜாகிரதை மனசு கேட்காம போயிட்டே இருக்கும். ஸோ நிர்பந்தம் இதெல்லாம் இருக்குது மூர்த்தி தியானத்தில். நம்ம இந்த பற்றி பகவான் கீதையில் சொன்ன ஒரு ஸ்லோகத்தினே நாளைக்கு பார்ப்போம். 120வது கரெக்டாக 6வது அத்தியாயத்தில் வந்து கொண்டு வந்து அதே இங்கே பாடி லிஃப்டட் அது சும்மா படித்து நிறுத்துகிறோம். செஞ்சலம் அர்ஜுனன் கேட்ட கேள்வி இது. செஞ்சலம் ஹிமன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். இது என்ன எங்கே எதுக்கு இது வித்யாரண்ய சுவாமி இந்த இடத்துல கொண்டு வந்து சொல்கிறாருன்னது நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.